Let's go. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொடைக்கானல் ஒன் டே ட்ரிப்ல பார்ட் 1 பார்த்திருப்பீங்க. குறிஞ்சி ஆண்டவர் கோயில் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இப்ப சாப்பிட லஞ்சுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு எந்த ஹோட்டல் சூஸ் பண்ணியிருந்தோம்னா ஆம்பூர் பிரியாணி ரெஸ்டாரண்ட் தான். நாம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா 3 சிக்கன் பிரியாணியும் ஒரு பெப்பர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் சும்மா சொல்லக்கூடாதுங்க. பிரியாணி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு பிரெட் ஹல்வா கொடுத்திருந்தாங்க, எக்கு, ரைத்தா, தால்ச்சா எல்லாமே கொடுத்திருந்தாங்க. இதோட நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த பெப்பர் சிக்கனும் சேர்த்து செம்மையா சாப்பிட்டாச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் சூடான பிரியாணிக்கும் சூப்பரா இருந்ததுங்க. நாங்க எல்லாமே நல்லா ஃபுல்லா சாப்பிட்டோம். இது வந்து நம்மளுக்கு இதோட விலையும் ரொம்ப நியாயமா இருந்துச்சு. நாங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஒவ்வொரு பிரியாணியுமே ஒரு ஹாட் பேக்ல கொடுக்குறாங்க. இது நாங்க 3 ஆர்டர் பண்ணிட்டோம். எங்களால 2 தான் சாப்பிடவே முடிஞ்சுச்சு. பீஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா ஜூஸியா இருந்துச்சு. காலையில இருந்து நாங்க சாப்பிடவே இல்ல. அதனால மதியானம் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டோம். நீங்களும் இந்த கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்ச் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் போட்டிங் போலான்னு பிளான் பண்ணிட்டோம். இந்த கொடைக்கானல் ஏரி சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய சைக்கிளிங், கன் ஷூட்டிங், ஹார்ஸ் ரைடிங் எல்லாமே இருக்குங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் பலூன் ஷூட்டிங் பண்ணோம். இதுல வந்து 10 புல்லட்ஸ் தருவாங்க. எல்லாருமே நாங்க 3 பேருமே ஷேர் பண்ணி தான் நாங்க ஷூட் பண்ணோம். டூர் போகும்போதெல்லாம் என்னென்ன நம்மளுக்கு குட்டி குட்டி மாரி சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ஜாய் பண்ணிக்கணுங்க. எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போட்டிங்க்கு கிளம்பிட்டோம். டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா பெடல் போட்டுக்கு தனியாவும், துடுப்பு போட்டுக்கு தனியாவும் சார்ஜ் பண்றாங்க. எந்தெந்த போட்ஸ்க்கு எவ்வளோங்கிறத அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாம செலக்ட் பண்ணது துடுப்பு போட்டு தாங்க. ரொம்ப தூரம் வந்து 20 மினிட்ஸ்லாம் பெடல் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரின்னு தான் நாங்க இத செலக்ட் பண்ணோம். ₹1000 பே பண்ணியாச்சு. 500 வந்து முடிச்சுட்டு வந்தோனே ரீஃபண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டோம். இங்க துடுப்பு போடுறதுக்குன்னே நெறைய அண்ணாலாம் இருக்காங்க. அவங்க தான் எங்கள கூட்டிட்டு போனாங்க. எங்களோட வந்த அண்ணா ஏரிய பத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சுத்திலாம் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குன்னுலாம் சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களோட நல்லா பேசிட்டே போனோம். அது மட்டும் இல்லாம இந்த கொடைக்கானல் ஏரி வந்து கொடைக்கானலுக்கு நடுவுல இருக்கிறதாவும் 200 அடி ஆழம் இருக்கிறதாவும் சொன்னாங்க. இந்த ஏரிய சுத்தி ஒரு 4, 5 இடத்துல போட் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நேரா கடைசி வரைக்கும் போயிட்டு இங்க திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு மட்டும் தாங்க அந்த 20 மினிட்ஸ் கரெக்டா இருக்கும். எய்தாப்ல லாஸ்ட்ல தெரியுது பாத்தீங்களா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி. அது வரைக்கும் போயிட்டு போட்டோ எடுத்துட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா ஒரு 200 எக்ஸ்ட்ரா குடுத்தா இன்னும் லாஸ்ட் வரைக்கும் இன்னொரு ரவுண்ட் கூட்டு போறேன்னு சொன்னாங்க. எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்க உடனே கிளம்பிட்டோம். மைல்டான வெயிலும் இருந்தாலும் கிளைமேட் நல்லா எங்களுக்கு சில்னஸா தாங்க இருந்துச்சு. நல்லா கதை பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஃபவுண்டைன் கிட்டக்க போனோனே அந்த அண்ணா 3 பேரையும் வச்சு எங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபவுண்டைன் தெரியிற மாதிரி. தண்ணீல பார்த்தீங்கன்னா, நெறைய நீர் பறவை, ஃபிஷஸ் எல்லாமே நெறைய வந்துட்டு இருந்துச்சு. நல்லா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே போனோம்.
கொடைக்கானல்ல சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கிறதுனால எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே நம்மளுக்கு ரெசார்ட்ஸ், ஃபுட் அண்ட் சாக்லேட் ஃபேக்டரிஸ் எல்லாமே இருக்குது. நிறைய ஃப்ரெஷ்ஷான கேரட்ஸ் எல்லாமே இங்க நிறைய வித்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோடயும் சரி, இல்ல ஃபேமிலியோட வந்தாலும் சரி, இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பரான பிளேஸ். முக்கியமா கிட்ஸுக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கும் இது நல்ல ஒரு பிளேஸா இருக்கும். போட்டிங் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எங்க போறோம்னா குணா கேவ்ஸ் தான் போறோம். போற பாதையில தான் கிரீன் வேலி, அதாவது பசுமை பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது. எல்லா இடத்துலயுமே ஹார்ஸ் ரைடிங், கன் ஷூட்டிங் எல்லாமே வச்சிருக்காங்கங்க. குணா கேவ் போறதுக்கு முன்னாடி இங்க டீப் ஃபாரஸ்டுக்குள்ள போறோம் நம்ம. இங்க வந்து என்ட்ரி ஃபீஸ் பாத்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இது காருக்காக மட்டும்தாங்க. இதுதாங்க தூண் பாறை. நாங்க உள்ள போய் பார்க்கல. அப்படியே ரோட்லயே கார்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ குணா கேவ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸே ரொம்ப பார்க்க த்ரில்லிங்கா இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டோம். ஏன்னா நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தோடனே ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்ல வந்து பொக்கேஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் டாய்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாரும் அவங்கவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸ்டீவ் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டாப்ல. சாப்பாடு மட்டும் உண்டு, பரவாயில்லையா? சோறு தான் முக்கியம். இப்போ குணா கேவ்க்குள்ள என்டர் ஆயிட்டோம். இங்கேயும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச தூரம் ஸ்டெப்ஸ்ல நடந்து போயிட்டு உள்ளார மண்ணு, பாறை அப்படிதான் காட்டுக்குள்ள போற மாதிரி தான் பாதையே இருக்கும். குணா கேவ் எனக்கும் ஸ்ரீக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதை பார்க்கவே எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. அந்த மரத்தோட வேர்லாம் பார்க்கவே பயமா இருந்துச்சு. நாங்க போயிருந்தது வீக்கெண்ட்ஸ்ங்கிறதுனால நிறையவே கூட்டமா இருந்தாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னது எல்லாமே சுபாஷு எங்க இருக்க, சுபாஷு எங்க இருக்க இதான் கத்திட்டே இருந்தாங்க. பகல்லே பாருங்க இந்த மரம்லாம் எவ்வளவு பயங்கரமான இருக்குன்னு. ராத்திரிலாம் ஆச்சுன்னா எப்படிதான் இதுக்குள்ள எல்லாம் வருவாங்களோ தெரியல. நாங்க நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸ்ரீ ஒரு மங்கி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாரு. அதுவும் அவன் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்துச்சு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட் போட்டு அடைச்சிருந்தாங்க. யாரும் உள்ளாரல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. குணா கேவோட இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சனுங்க. பார்க்கவே எப்படி பயங்கரமா இருக்கு பாருங்க. நாங்களும் அந்த ஹோல்ஸ்குள்ளார வந்து ஜூம் பண்ணி கேமரா வச்சோம். அது அப்படியே உள்ள போயிட்டே இருக்கு அந்த பாறை எல்லாமே. பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. பேருக்கு ஏத்த மாதிரியே இது உண்மையாவே டெவில்ஸ் கிச்சன் தாங்க. இந்த இடம் வந்து குணா படத்துல கூட இவ்ளோ ஃபேமஸ் ஆகல. மஞ்சுமால் பாய்ஸ்னு ஒரு மூவி வந்ததுல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இங்க நிறைய கேரளால இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்களும் வந்ததுக்கு சுபாஷை கூப்பிட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.